Hi my dear students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் ஃபாலோயிங் ஆர் irrational. இந்த மூணையுமே நம்ம irrationalனு ப்ரூவ் பண்ணணும். சேம் செகண்ட் சம் மாதிரி தான் இதுவுமே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/√2. ரூட்ல வர நம்பர்ஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன சொன்னோம், இரேஷனல் தான். √2, √3, √4 எனக்கு இரேஷனலா வராது. ஏன்? √4 ஈக்குவல் டு √4 வந்து என்னது, அது ஸ்கொயர் நம்பர்ஸ். அதை 2 × 2வா, 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். ரூட்டுக்குள்ள 2 நம்பர்ஸ் இருந்தா வெளியே எடுக்கும் போது நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு நம்பரா எடுத்துக்கலாம். ஸோ √4ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், √4 வேல்யூ இஸ் 2. 2 நான் எப்படி எழுதிக்கலாம், 2/1 எழுதிக்கலாம். அப்போ இது எதுக்குள்ள வந்துடும், ரேஷனல் நம்பருக்குள்ள வந்துடும். ரேஷனல் நம்பருக்குள்ள வந்துடும். அப்போ √4 வந்து எனக்கு எதுக்குள்ள வராது, இரேஷனல்ல வராது. அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபுல்லாவே எனக்கு எதுல வராது, இரேஷனல்குள்ள வராது. √4 வராது. நெக்ஸ்ட் √5 இஸ் அ இரேஷனல். √6 is also irrational. √7 also irrational. √8 அடுத்து √9 எடுத்துக்கலாம். √9 வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம், 3 × 3. அப்போ ஆன்சர் இஸ் 3. அப்போ 3னா 3/1 எழுதலாம். ஸோ இட் இஸ் ரேஷனல் நம்பர். ஸோ √9 வராது. அடுத்து என்ன எழுதுறோம், √10. இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எது வராது, இரேஷனல்குள்ள வராது. ரூட்ல இருந்தாலும் அதை நம்ம என்னவா மாத்திரலாம், இண்டிஜர்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ √2, √3, √5, √4 ஏன் வராதுன்னா, அது வந்து ஸ்கொயர்ஸ்குள்ள வந்துடும், ஸ்கொயர் நம்பர்ஸ்குள்ள வந்துடும். ஸோ அது அந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வராது. இங்க நமக்கு 1/√2 இருக்கு. √2 வந்து எனக்கு இரேஷனல் தான். நம்ம இதை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணா போதும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் 1/√2 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன், இது நம்ம என்ன மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம், ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். செகண்ட் சம் பண்ண மாதிரி தான் தேர்ட் ப்ராப்ளமும். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், இரேஷனல்னு கொடுத்தது ஆப்போசிட்டா என்ன அசியூம் பண்ணிக்குவோம், ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிக்குவோம். எழுதலாம். let us assume 1/√2. 1/√2 is ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும், அதை தான் அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். எப்படி எழுதுவோம் அடுத்த ஸ்டெப்ல, 1/2 அப்படியே 1/2 ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ 1/2 ஈக்குவல் டு என்ன போட்டுருக்கலாம், a/bன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரேஷனல் நம்பர் எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்கணும், a/b ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏயும் பிங்கிறது என்னது, ஏயும் பியும் என்னன்னு தெரியும், இண்டிஜர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஏயும் பியும் என்னவா, பி வந்தானா என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். எனக்கு டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபினிட்டி ஆயிடும். அடுத்து ஏயும் பியும் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருப்போம், ஏயும் பியும் கோ பிரைம்ஸா இருக்கணும்னு சொல்லியிருப்போம். கோ பிரைம்னா ரெண்டுமே எனக்கு காமன் டேபிள்ல கேன்சல் ஆகக்கூடாது. ஸோ இதை தான் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிற நம்பரை ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷனா என்ன பண்ணுவோம், ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிட்டு லாஜிக்கலா அது ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆப்போசிட்டா உள்ளதுதான் எனக்கு ட்ரூவா இருக்கும். இங்க ரேஷனல் நம்பர் நான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ரேஷனல் நம்பர்ஸோட ரூல்ஸ் அப்ளை பண்ணி இது ஃபால்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டா லாஜிக்கலா கொண்டு வந்துருவேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது இந்த நம்பர் ரேஷனல் நம்பர் இல்லைன்னா அப்ப என்ன நம்பரா இருக்க போகுது, இரேஷனல் நம்பரா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், 1/√2 நான் ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும், a/b ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஃபார்ம் எழுதிட்டு ஏனா என்ன, பினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிராக்கெட்குள்ள எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிஜர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். இண்டிஜர்ஸ்னா எங்க, 1ங்கிறது இண்டிஜர்ஸ், இங்க √2ங்கிறது இண்டிஜர்ஸ் இல்லை.
ஸோ ரூட் டூவை மட்டும் ஒரு சைடு வைக்க போகிறோம். ஏபி ஒன்னுங்கிறதுலாம் இண்டிஜர், அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? பிஃபோர் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்? பிஃபோர் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்? 1 by root 2 is equal to a by b. இது எதெல்லாம் இண்டிஜர்ஸ்? 1ங்கிறது இண்டிஜர்ஸ், ஏங்கிறது இண்டிஜர், பிங்கிறது இண்டிஜர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இண்டிஜர்லாம் ஒரு சைட் கொண்டு வர போகிறோம். இண்டிஜர்லாம் ஒரு சைட் கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ ரூட் டூ டினாமினேட்டரில் இருக்குது. ரூட் டூவை நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடுறேன். டினாமினேட்டரில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் போனால் நியூமரேட்டரில் போயிடும். ஸோ 1 இங்கேயே இருக்கட்டும். ஏ பை பி ரூட் டூ எங்கே போயிடும்? இன்ட்டு ரூட் டூன்னு எழுதிக்கலாம். ஏன்னா கீழே டிவிஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சு ரூட் டூ. இப்போ ஏயும் பியும் நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போக போகிறேன். ஏன்னா இண்டிஜர்ஸ்லாம் ஒரு சைடு இருக்க போகுது. 1ங்கிறதும் இண்டிஜர் தான். ஸோ ஏயும் பியும் அந்த சைடு கொண்டு போயிட்டா எனக்கு ரூட் டூ மட்டும் இருக்கும். ரூட் டூங்கிறது இண்டிஜர் கிடையாது. ஸோ ஏயும் பியும் நான் ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டா ஏ வந்து டினாமினேட்டர், ஏ வந்து நியூமரேட்டரில் இருக்குது, பி டினாமினேட்டரில் இருக்குது. ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது பி வந்து எனக்கு எங்கே போயிடும்? நியூமரேட்டரில் போயிட்டு ஏ டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ கொண்டு போகலாமா? கொண்டு போனால் b by a is equal to இங்கே ஏபிங்கிறது ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு ரூட் டூ. ஏன் நான் 1 போடலை? 1ஓட ஏபியை நான் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 1ஓட எனக்கு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர். அதனால பிஏ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இண்டிஜர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம், இண்டிஜர்ஸ் இல்லாததெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் என்ன எழுதிக்கலாம்? ஏபி இஸ் இண்டிஜர் தெரியும். இப்போ லெஃப்ட் சைட்லாம் இண்டிஜரில் இருக்குது. இண்டிஜர்ல இருந்தா இட் இஸ் என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர். இது ரேஷனல் நம்பர். இந்த சைடு நமக்கு என்ன வந்திருக்கு? ரூட் டூங்கிறது ரூட் 5. ரூட் 2 இட் இஸ் இரேஷனல் நம்பர். ரூட்குள்ளது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா நம்ம ரேஷனல் நம்பருக்குள்ள போட்டுக்கலாம். ரூட் டூங்கிறது எனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது, 1 into 2 தான். ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ரூட் டூங்கிறது இரேஷனல் நம்பர் தான். ஸோ இரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பரும் எனக்கு ஈக்குவல் ஆகுமா? ஆனால் இங்கே ஈக்குவல்னு வந்திருக்கு. லாஜிக்கலாக பார்த்தா ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல். அப்போனா நம்ம எடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டாக அசியூம் பண்ணோம்? 1 by root 2 இஸ் அ ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணோம். ஆனால் ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இண்டிஜர்ஸ் தான் இருக்கும்னு அர்த்தம். நான் இண்டிஜர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இண்டிஜர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது இண்டிஜர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு, இங்கே இண்டிஜர்ஸ் இல்லை. ரெண்டுமே இண்டிஜர்ஸாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, இட் இஸ் ரேஷனல் நம்பர். ரெண்டு சைடுமே ரேஷனல் நம்பர்ஸ். ஆனால் ஒரு சைடு எனக்கு ரேஷனல் நம்பராக இருக்குது, இன்னொரு சைடு எனக்கு இரேஷனல் நம்பராக இருக்குது. அப்போ இரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் எப்போவுமே ஈக்குவல் ஆகாது. லாஜிக்கலி இட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம எடுத்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நம்ம ரேஷனல் நம்பர்னு எடுத்த ஸ்டேட்மெண்ட் இஸ் wrong. So this statement, our assumption is wrong. அப்ப இது ராங்கா இருந்தா, ரேஷனல் நம்பர் ராங்கா இருந்தா, அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 1 by root 2ங்கிற நம்பர் என்னது? இரேஷனல் நம்பர். அப்படின்னு நம்ம ப்ராப்ளமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எழுதிடலாம். Therefore there is a contradiction. There is a contradiction. Hence our assumption is incorrect. Incorrect. நம்ம assume பண்ணது தப்பு. Incorrect. அப்போ 1 by root 2 is not a rational number. Not a rational number. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 by 2 is a 1 by root 2 is irrational number. Irrational number.
ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இதுதான். நம்ம கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டோம். 1/√2 irrationalனு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷனை எடுத்து நம்ம அசம்ஷன் தப்புன்னு சொல்லிட்டு 1/√2 நம்ம irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1/√2 நான் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் எடுத்திருக்கோம். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்ல என்ன பண்ணணும்? ஃபால்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அசியூம் பண்ண போறோம். என்ன ஃபால்ஸு? 1/√2 வந்து irrationalனு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இட் ட்ரூ. ஆனா ஃபால்ஸா நான் என்ன எடுத்திருக்கேன்? ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ரேஷனல் நம்பர்னா என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? a/b ஃபார்ம்ல இருக்கணும். அதனாலதான் சீக்வல் டு a/bன்னு எழுதியிருக்கேன். a/bனா ஏனா என்ன, bனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அது நான் இந்த பிராக்கெட்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏயும் பியும் இன்டிஜர். b வந்து என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர்ல இங்க 0 வந்துச்சுன்னா ஹோல் ஆன்சர் கெட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி வந்துருச்சுன்னா எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏயும் பியும் என்னவா இருக்கணும்? கோ பிரைம்ஸா இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டிஜர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். இதுல √2ங்கிறது இன்டிஜர் கிடையாது. இன்டிஜர்னா என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0 இஸ் கால்டு இன்டிஜர். √2ங்கிறது இன்டிஜர் கிடையாது. அப்போ ab1 அது மட்டும் தான் இன்டிஜர். இதெல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு வரும்போது தான் b/a √2ன்னு வந்திருக்கு. அப்போ இன்டிஜர்ஸ் எல்லாம் இருக்கிறது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இன்டிஜரே இல்லை இந்த டேர்ம். அதை irrational தான் சொல்லுவோம். ஸோ இன்டிஜர் இல்லாத டேர்ம். ஆனா இங்க நமக்கு வந்த ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னா ரேஷனல் நம்பர் அண்ட் irrational நம்பர் இஸ் ஈக்குவல்னு வந்திருக்கு. அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? லாஜிக்கலா கரெக்ட் அப்படி வராது. ரேஷனல் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும், irrational நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம டெஃபினிஷன்ஸ்லயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுல கிளியரா நம்ம பார்த்துருப்போம் வாட் இஸ் ரேஷனல் நம்பர், வாட் இஸ் irrational நம்பர்னு. ஸோ ரெண்டு நம்பருமும் சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்க நமக்கு ராங்கா வந்துருச்சு ஸ்டேட்மெண்ட். அப்பனா நம்ம என்ன எழுதிக்கலாம்? அவர் அசம்ஷன் இஸ் ராங். our assumption is incorrect. அப்பனா இங்க என்ன வந்திருக்கு? there is a contradiction. so rational number இருக்க வாய்ப்பு இல்லை. so 1/√2 is a irrational number. prove பண்ணியாச்சு. hence proved.